ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நைட்டு சமையல் வந்து செஞ்சுட்ருக்குறோம். சமையல் செய்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சட்னி கேட்குறாங்க வருங்க, விதவிதமாக கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கடலை சட்னி வந்து எங்கள் அம்மாவும் சுகாசும் கேட்டாங்க. அப்புறம் பருப்பு சட்னி வந்து இளவரசன். சரி நானும் காய்கறி, சரி எதாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது ஒரு குழம்பு, ஏன்னா செய்யறது நாங்கள் தான், ஒரு குழம்பு இருந்தாலும் போகுது. தக்காளி குழம்பு மட்டும் செஞ்சுக்கலான்னு நினச்சோம். சரி சட்னி கேட்டாங்க, சரி ஓகேன்னு 2 சட்னி அரைச்சோம். அதுக்கப்புறம் கடைக்கு போகிறாங்க வேறு போயிட்டு புதினா வாங்கிட்டு புதினாவையும் மறைச்சிரு சட்னி சாரு இருங்க காட்டுறேன். நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. வருங்க வருங்க கொஞ்சமாக புதினா சார் ஒருத்தருக்காக ஜாரு கூட அடக்கம் பத்தாதுங்க. அதனால கொஞ்சம் செஞ்சுட்டுக்கிறோம். நான் செய்யறேன்னு நினைப்பேன். அத்தை அத்தனை எதுக்கு சட்னி எடுத்து 2 சட்னி அரைச்சாச்சு. அத்தை அவர் தான் கேட்டுருக்கிறாருங்க. எங்கள் அண்ணிமையா நான் ஏற்கனவே 2 சட்னியும் நிறைய அரைச்சிட்டேன், இதெல்லாம் கொஞ்சமாக அரை அப்படின்ட்டாங்க. அரைக்கிறது பிரச்சனை இல்லைங்க, வேஸ்ட் ஆகுங்க. அதுக்கு தங்க வருங்க கடலை சட்னியா, நிலக்கடலை ஆராதனா சுகாசங்க அப்பான்னு சாப்பிட்டாச்சு. இது வந்து பருப்பு சட்னி. இதுவே வந்து மிச்சமாகுங்க உண்மையாலுமே. சாப்பிட்ற அந்த 3 இட்லி 4 இட்லி கொஞ்சம் தான் தொட்டு சாப்பிடுவோம். சாப்பாடா இருந்தா கூட நம்ம சட்னி அந்த கலப்படம் சட்னி கொஞ்சம் நிறைய போட்டு சாப்பிடுவோம். இந்த 3 விதமா அரைச்சிட்டு எங்க இருந்து நிறைய தொட்டு சாப்பிடுவோம். அது எல்லாமே சட்னி வகை எப்படியும் வாருங்க, எல்லாம் விக்கிட்டு கடாங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து கொஞ்சம் ஒரு 5 இட்லி 6 இட்லி சாப்பிட்ற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. சாப்பிட்றது 3 இட்லி, அது 3 விதமான சட்னி. முடியலைங்க சின்ன முடியல, வேலை முடிஞ்சது அப்பாடான்ட்டு இருந்தா. அப்புறம் தோசை, ஆளுக்கு ஒரு 2 தோசை சுட்டுக்கலாம். ஏன்னா சட்னி இவ்வளோ வகையாக இருக்குது, அதனால தோசை இல்லைன்னா கூட இட்லி மேனேஜ் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் மொட்டை மாடியில் போய் தூங்க போகிறோம். ஆதிரின் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற திருவிழா, கோவில் திருவிழான்ட்டு வந்து கருமாரியம்மன் கோயில் நோம்பிங்க. போன வருஷம் கூட நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். இந்த வருஷம் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கெல்லாம் பூவோடு முளைப்பாரியெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவர் வேற டான்ஸ் ஆடுறாருங்க, நம்ம கம்பத்தாட்டு இன்ட்ரெஸ்டா ஆதிக்குட்டி ஆடிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. அதனால இப்போ அங்கே போயிருக்கிறதுனால மேடம் வந்து எங்களோட வந்து மாடியில் தான் தூங்குவாங்களாமா. பெட்டர்மா ஸ்லைட்டு தான் வேணுமாமா, கீழே தான் தூங்க ஆகாதாமா. 2 நாள் நாங்கள் அங்கே போய் தூங்குனதுக்கு இங்கே ஒரே புழுக்கமாயிருச்சு மேடத்துக்கு. இன்னைக்கு வந்து அப்படிங்க நம்ம மாடி போய் படுக்கலாம் அப்படின்னாங்க. சரிங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா மழை தூக்கு. அட நீ வர நேரம்னா மழை வருதுன்னாங்க. சரின்னு நான் பாட்டுக்குள்ள போய் ஃபேனை போட்டு அப்பவே மழை நின்றுச்சுங்க. நாங்க இன்னொன்னு இவங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், அட புள்ள பயவுல ஆசைப்பட்டுச்சு, நம்மளும் சொல்லி இருக்கிறமே கூட்டிட்டு போறேன்ட்டு கூட்டிகிட்டே போகலீங்க. மேல போய் படுத்துட்டாங்க. சே அது காத்து இன்னைக்கு நீ வந்து வேற ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சொல்லுங்க அது எப்படி எனக்கு தெரியுங்க. நான் 2 மணிக்கு என்னமோ எந்த ரெஸ்ட் ரூம் போறேன், கொஸ்கடிதாங்க. அப்பதான் எங்கடா ஆளக்காலங்க பார்த்தா சொல்றாங்க அவங்க போக அடிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. நான் சொல்லியிருப்பேன், சரி தூங்கிட்டு திருப்பி 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஏன் எழுப்பணும் அப்படின்னு நான் போய் படுக்கும்போதே மணி 11. அப்புறம் இளவரசங்கிட்ட நான் தான் திட்டு வாங்கணும், உனக்கு வேலையே இல்லையா கம்முன்னு ஈவாய் படுக்கிறவங்களாம் இங்கே சத்தம் போட்டுக்கிறேன். அதனால எதுக்கு திட்டுன்ட்டு போயிட்டேன். இன்னைக்கு போய் தூங்குறோம். ஓகே, இன்னைக்கு வர உறக்கமா இருக்குது. நேற்று கூட இப்படி இல்லையில, நேற்றே அங்கே குளிர் அடிக்கல. இன்னைக்கு நினைச்சு பாரு எப்படி சூப்பராக இருக்கு. காயத்ரி இங்கே வந்ததுலேருந்து போய் ஒரு நாள் கூட தூங்குறது இல்லையாம்மா. குழந்தைய வச்சுட்டு தூங்க முடியாது. இன்னைக்கு ஏதோ அங்கே இருக்கிறனால பரவாயில்ல. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட்டு வந்து இதுதான் எங்கள் வீட்டு சமையல். தோசை. உங்கள் வீட்டில் என்ன டின்னர்? சட்னி, கலக்கொட்டை, நிலக்கடலை, பருப்பு, புதினா. நீங்களும் என்ன சாப்பிட்டீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய்.